அபிராம், நான் இல்லாமல் உன்னால் எப்படி தனித்து இருக்க முடியாதோ, இயங்க முடியாதோ, அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது காற்று உன்னை கலைக்காது, கஷ்டம் உன்னை நெருங்காது, துன்பம் உன்னை வேதனைப்படுத்தாது, தீ உன்னை சுடவே சுடாது. என்னப்பா சர்வ சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கொண்டு உன் வழியில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. கண்மணியே, வெற்றி உனக்கே. மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் கொடுப்பது எப்பொழுதும் இழக்கப்படுவதும் இல்லை. மனிதன் கொடுப்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. என் பிரியமான பொக்கிஷத்தை உன் சாயப்பா சுமந்து பொக்கிஷமாக காப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன்னை கண்ணின் மணி போல் எப்பொழுதும் காப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கைக்கு அனைத்துமாக எப்பொழுதும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் சுமப்பேன். என்னுடைய பாதங்களில் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போர்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ துவங்கு. விரைவில் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். உனக்கு நல்ல விடியல் உண்டாகும். இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். உன் சாயப்பா இருக்க உனக்கு என்ன பயம்? கலங்காதே என் கண்மணியே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கான வெற்றி பாதை உருவாகிக் கொண்டே இருக்கிறது. என்றுமே கலங்காதே. நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடும் பக்தியோடும் யார் என்னை வந்து சரணடைகிறார்களோ அவர்கள் நீர் போய் கடலில் எப்படி கலக்கிறதோ அதுபோல என்னிடம் வந்து சரணடைந்து விடுகிறார்கள், கரைந்தே விடுகிறார்கள். என் மீது உங்களின் சுமைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். நான் அதை தாங்கி உங்களுக்கான அபயத்தை நிச்சயமாக வழங்குவேன். உடலால் உலகத்து தேவைகளை செய்து கொண்டே மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு என் குழந்தையே. இறைவன் கருணையுள்ளவர். அவர் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு தீங்கு வர அனுமதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. முதலில் பசியாக இருப்பவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு பின் நீ உண்ணுவாயாக. இதுதான் தர்மமும் கூட. ஒருவருக்கொருவர் சேவை செய்தும் அன்பாக இருந்தும் உதவி செய்தும் நாம் அன்பாக இருப்போம். பொழுது இந்த உலகமும் அமைதியாகவே இருக்கும். பாவங்கள் நீங்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்களே, புண்ணியம் செய்தவர்களே, பாக்கியசாலி கூடவே. பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு சாயப்பாவை வணங்கும் பாக்கியம் பேரு நிச்சயமாக கிட்டும். நீ என்னுடைய பொக்கிஷம். அதனால்தான் சாயப்பாவை வணங்கும் பாக்கியம், சாயப்பாவை பிரார்த்தனை செய்யும் பாக்கியமும் உனக்கு இப்பொழுது இந்த நொடி கிடைத்திருக்கிறது குழந்தையே. எனக்கு எந்தவித உபசாரணங்களும் பூஜைகளும் செய்ய அவசியமே இல்லை. ஒரே ஒரு முறை என்னை நினைத்தாலே போதும். ஒரே ஒரு முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். என் கண்களை நன்றாக பார்த்தாலே போதும். தூய்மையான உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில், நம்பிக்கை இருக்கும் இடத்தில், பொறுமை இருக்கும் இடத்தில் நான் சர்வ நிச்சயமாக இருப்பேன். அங்கு நிச்சயமாக வியாபித்து இருப்பேன். அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனை கூட பயனற்றவையே. முதலில் அகங்காரத்தை விட்டு ஒழியுங்கள். ஷீரடியில் உள்ள துவாரகா மாயியை சென்றவர்கள், சரணடைந்தவர்கள் நிச்சயமாக அகங்காரத்திலிருந்து மீண்டே விடலாம். உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரியே உன்னுடைய கோபம்தான். கோபமால் அழிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். கோபத்தினால் வாழ்க்கை இழந்தவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். என் குழந்தையே, எது நடந்தாலும் கோபப்படாதே. நிதானமாக சிந்தனை செய்.
அப்பொழுது உன் வாழ்க்கையில் அதீதமான மகிழ்ச்சியை நீ அடையலாம். நீ எவ்விதம் என்னை நம்புகிறாயோ அவ்விதமாகவே நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். பேராசையும் இறைவனும் எதிரெதிர் துருவங்கள் குழந்தையே. நான் ஒன்றை உன்னிடம் கூறுகிறேன், கேட்டுப்பார். உன்னுடைய இந்த உண்மையான அன்பும் பாசமும் என் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கான அன்பு, உனக்கான என்னுடைய ஆசிர்வாதம், உனக்கான என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். யார் உன்னை கைவிட்டாலும் விடாவிட்டாலும், யார் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உன் மனதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு மட்டும்தான் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாக அன்பு. உன் மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை, யாருமே நிரந்தரமே இல்லை. பெற்ற தாயானாலும் சரி, பெற்ற தகப்பனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு நாள் வரை, குறிப்பிட்ட அந்த நேரம் வரும் வரைதான் எல்லாம் உன்னுடன் வருவார்கள் என்பதை நான் பல முறை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த உறவுகள், அந்த அன்பு, அந்த பாசத்திற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆனால் உன்னிடம், உன்னோடு எப்பொழுதுமே நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குருவாகிய உன் சாயிநாதரே. இன்பத்தை கண்டுவிட்டால் மிக மிக பரவசம் அடைவதாக இல்லாமலும், துன்பத்தை கண்டால் அப்படியே துவண்டு போய் உட்காமராமலும் மனதை நிதானமாக சரிசமமாக வைத்துக்கொள். உன்னுடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறு ஒரு ரூபத்தில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். அது வரும் வரை நீ இப்படியே இதே மனநிலையில் இருந்தாயென்றால் அதற்கு உன் சாயப்பா சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உன் மனதை நீதான் கையாள வேண்டும், நீதான் கட்டி போட வேண்டும். நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, அதே மனநிலையில் அப்படியே இருந்துவிட்டால் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமா என்ன? வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நீயும் உன் மாற்றத்தை எதிர்நோக்க காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை இப்படி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? எத்தனை நாள்தான் உன்னாலும் இப்படி அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு சில நாட்களில் உனக்கே உண்மைகள் புரிய வரும். ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த நிகழ்வு நடந்ததற்கான அர்த்தம் என்ன என்பது உனக்கே தெல்ல தெளிவாக புரிய வரும். அந்த நாள் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். பொறுமையாக காத்திரு. என் பாதம் தொட்ட உனக்கு எப்பொழுதுமே ராஜ வாழ்க்கை காத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ காணப்போகும் அந்த நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் கனவுகளையெல்லாம் தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நான் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக உன் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன். இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு, அதை கொடு என்று கேட்காமல் என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம்.
இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல், தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடைகள் தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல், அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்து வை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல் தடைகளை எல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக ஜெயித்து விடலாம். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருப்பவர் நீதான். எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும்,
செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு
சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன்மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய்.